வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சிறுகிழங்கு பொரியல். சிறுகிழங்கு இதுதான் சிறுகிழங்கு. இதை வந்து நல்லா அரை மணி நேரம் நல்லா அந்த மண்ணெல்லாம் தண்ணியில் ஊற வச்சு மண்ணெல்லாம் எடுத்து சுரண்டிட்டு இப்போ வந்து தோலை சீவணும். இதை தோலை சீவி வச்சுருக்கிறேன். இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இதை வந்து பொரியல் பண்ண போகிறேன். இப்போ இதை தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். நெல்லையில் இந்த கிழங்கு வந்து வத்தல் போடுவாங்க, சிறுகிழங்கு வத்தல். இந்த மாதிரி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு அப்படியே வேக வச்சு வெயிலில் காய வச்சு வேணுங்கும் போது நம்ம வந்து கூழ் வத்தல் மாதிரி பொரித்து சாப்பிடுவாங்க. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வாய்வு, அதுக்காக காயப்பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். சிறுகிழங்கை நறுக்கியாச்சு, ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கியாச்சு. இப்போ தண்ணியில் போட்டுக்கோங்க, வெளியில் வச்சு அது கருத்துரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது பொரியல் நல்லாயிருக்கும். கூட்டுக்கு மட்டும்தான் மேல்டாப்பில் பச்சை தேங்காய் எண்ணெய் விடணும், பொரியலுக்கெலாம் விட வேண்டாம். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிக்கிறத காமிக்கிறேன். பச்சை மிளகாய், வரமிளகாய் 2 மிளகாயும் போடும்போது 2 மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரியுது, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் செவக்க வேண்டாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ சிறுகிழங்கு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக போடுவோம். வெந்தோடனே நான் காமிக்கிறேன். கிழங்குக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் மெனு புழுங்கரிசி சாதம் குக்கரில் இருக்குது, ப்ரெஷர் அடங்கலை. மிளகு ரசம், சிறுகிழங்கு பொரியல். இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஆனால் சிறுகிழங்கு பொரியல் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டு. இப்படி செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். இப்போ சிறுகிழங்கு வெந்தோடனே ஜீரகமும் காயப்பொடியும் தேங்காய் பூவும் போட்டு இறக்க வேண்டியதான். கிழங்கு வெந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். சிம்மில் போட்டு வேக வைங்க, ஏன்னா கிழங்கு நம்ம ஓப்பனில் வேக வைக்கணும் இல்லையா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். சிறுகிழங்கு நல்லா வெந்துடுத்து. இப்போ ஜீரகப்பொடி நுணுக்கி வச்சுருக்கிறேன், காயப்பொடி, தேங்காய் பூ போட்டு இறக்கிக்க வேண்டியதான். சிறுகிழங்கு பொரியல் ரெடி. பொரியல்னால் கொஞ்சம் தேங்காய் பூ கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை லஞ்ச் மெனு இது தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சிறுகிழங்கு பொரியல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் பொங்கல் சமயத்தில் தான் இது வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லா சீசன்லேயும் எல்லாம் கிடைக்கிது.